ஓகே. ஓகே. இது எல்லாமே வந்துட்டு அங்க அப்பப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஜாப் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலா எப்போ வந்து நீங்க இந்த ஒன் ஸ்டிச் அப்படி இதுக்குள்ள வரலாம், நம்ம ஆ. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது? எனக்கு வந்து இந்த 10 இயர்ஸ்ல வந்து நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்க ஒரே நாட் என்ன தெரியுங்களா? வந்துட்டு பிசினஸ் தான். இப்ப ஈவன் மீடியா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மீடியாலயா இருக்கட்டும், இல்லன்னா நான் வொர்க் பண்ண ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு விஷயம் என்ன வந்து ஒரு மோல்டு பண்ணுச்சு. மீடியால இருக்கும்போது நான் பேசுறது எப்படின்னு கத்துக்கிட்டேன். ஓகே. எப்படி ஒரு ஒரு விஷயத்த கன்வின்சிங்கா பேசணும், பாசிட்டிவா பேசணும். அதுக்கப்புறம் வந்து அ பிசினஸ் ரிலேட்டடா நான் மத்த வெல்த் அட்வைசரா இருக்கும்போது எப்படி அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் கூட வொர்க் பண்ணும்போது, அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க அ அப்ரோச் பண்றாங்க. ஸோ எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டேன் இந்த 10 இயர்ஸ்ல. ஸோ எனக்கு பிசினஸ எப்படி பண்ணணும்னு தெரியும். மத்தபடி வந்து ஒன் ஸ்டிச் பண்ணலாமா? ஐ மீன் ஒரு பொட்டிக்கா பண்ணலாமா? வேற எதனா ஆப்ஷன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து கேட்டாங்க. நம்ம ஒரு பொட்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்காக ஆக்சுவலி வந்து சரி ஓகே எனக்கும் பேஷன் இருந்தது ஃபேஷன்ல. ஸோ ம். அதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் மாடலா தான் ஒன் ஸ்டிச்ச வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு